உங்கள் அனைவருக்கும் செல்வாவின் வணக்கங்கள். இது 12th எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கான காணொளி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. எங்கெல்லாம் 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குதோ அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் போர்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அங்கே கூலும்ஸ்லாம் மட்டும் போதும். 2 பாயிண்ட் சார்ஜ்னா அங்கே கூலும்ஸ்லாம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இங்கே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பயன்பட தேவையில்லை, அங்கே பயன்படுத்த வேண்டாம். எப்போ பயன்படுத்தணும்னா, மோர் தென் 2 பாயிண்ட் சார்ஜஸ் ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸில் இருந்தால் அப்போது ஒரு சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்ணணும். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்கும்போது ஒரு சார்ஜ் மேலே ஃபோர்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா அப்போ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். எப்போல்லாம் 2 பாயிண்ட் சார்ஜாக இருக்குதோ அதுக்கு இடையில் ஃபோர்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு கூலும்ஸ்லாம் மட்டுமே போதும், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தேவையில்லை. புரியுதுங்களா? இது தாங்க கான்செப்ட்டு. சரியா? சரி, இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு சொல்லித்தரேன் பார். ஃபஸ்ட்டு என்னோடய பிரின்சிபல் பார்த்துடலாம். டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ கிவன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு த வெக்டார் சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் ஆன் இட் பை ஆல் த அதர் சார்ஜஸ். இதை உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லி தந்துடுறேன். இப்போது ஒரு ஸ்பேஸில் சார்ஜெலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறத வச்சுக்கோ. கிவன் சார்ஜ் நான் Q1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ கிவன் சார்ஜ் நான் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கேன். நேராக இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆன இந்த சார்ஜஸ் பக்கமாக நான் Q1 சார்ஜை வைக்கிறேன்னு வச்சுக்கேன். இப்போ என்ன நடக்கும், இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆன சார்ஜஸ் எல்லாம் நான் Q1 சார்ஜ் வச்சேன் இல்லையா, அது மேலே இன்ட்ராக்ஷன் நடந்து ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சுக்கலாம்? ஒவ்வொரு சார்ஜும் இன்ட்ராக்ஷன் நடக்கும், ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒவ்வொரு சார்ஜும் இந்த சார்ஜ் மேலே இன்ட்ராக்ஷன் நடக்கும், ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இவ்வளோ தாங்க. அப்போது இங்கே எவ்வளோ சார்ஜ் இருக்குதோ அவ்வளோ சார்ஜும் நான் வைக்கப்பட்ட அந்த கிவன் சார்ஜ் அது மேலே இன்ட்ராக்ஷன் நடந்து ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபோர்ஸெல்லாம் நான் வெக்டார் சம் பண்ணேன்னா எனக்கு டோட்டல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். எதனுடைய டோட்டல் ஃபோர்ஸு, நான் எந்த சார்ஜை வச்சனோ அந்த சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்குது அப்படின்னு நான் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நான் கேல்குலேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இங்கே ஃபோர்ஸ் மேக்னிடியூட் அளவு வேரி ஆகிருக்குது. இது ஏன் இவ்வளோ வேரி ஆகிருக்குது பாருங்கள். ஒன்று லென்த்தாக போட்டிருக்கிறேன், ஒன்று ஷார்ட்டாக போட்டிருக்கிறேன். இதெல்லாம் ஏன் இப்படி போட்டிருக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா, ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் சார்ஜ் இடையான டிஸ்டன்ஸு குறைவாக இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த 2 சார்ஜுக்கு இடையான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் ரிடியூஸ் ஆகிரும். சரியா? ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். ஸோ அதை ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். சரியா? அப்போது எங்கெல்லாம் ஒரு சார்ஜுக்கு நியராக இன்னொரு சார்ஜ் இருக்கும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் அதனுடைய மேக்னிடியூட் அளவு கொஞ்சம் லென்த்தாக போடுங்க. சரியா? என்னுடைய கிவன் சார்ஜுக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆன அந்த சார்ஜுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் லாங்காக இருந்தால் அதனுடைய மேக்னிடியூடு கொஞ்சம் ஷார்ட்டாக போடுங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமானால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரிடியூஸ் ஆகும். இதுதான் கூலும்ஸோடைய கான்செப்ட். சரியா? அதுதான் சொல்கிறாரு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இது. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? சரி, ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வருது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இது இங்கேயே உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்கிறேன்னு? சரி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. இந்த யூனிட் வெக்டாரை எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த யூனிட் வெக்டாரோடைய மீனிங் என்னென்னா, இண்டிகேட் டைரக்ஷன்.
டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணும், எங்கேருந்து எது மேலே ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னு இது இந்த யூனிட் வெக்டார் சொல்லும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போ இதை இப்போ டிஃபைன் பண்ணால் பாருங்கள், யூனிட் வெக்டார் ஃப்ரம் Q2 to Q1 along the line joining the two charges, புரியுதுங்களா? அதை இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த யூனிட் வெக்டாரோடைய வேலை. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? நெக்ஸ்ட்டு இங்கே F12 வெக்டார் மீனிங் என்னென்னா, ஒரு முறை சொல்லி பார்த்துங்க, இந்த போர்ஸ் ஆன் Q1 due to Q2 அப்படின்னா மீனிங் என்னென்னா, இந்த Q1 சார்ஜ், அதாவது கிவன் சார்ஜ் வச்சுருக்கீங்க Q1, இந்த Q1 மேலே Q2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதா அர்த்தம். இன்னும் அழகாக சொல்லணும்னா, இந்த Q1 சார்ஜ் மேலே Q2ஆல் ஏற்படுத்தப்பட்ட ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுதான் F12 வெக்டார். அப்போது F13 வெக்டார்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது ஃபோர்ஸ் ஆன் Q1 due to Q3, அப்போது இந்த Q1 சார்ஜ் மேலே Q3ஆல் ஏற்படுத்தப்பட்ட ஃபோர்ஸ்னு அர்த்தம். இவ்வளோ தாங்க, ஒவ்வொன்றா நீங்கள் அப்படி தாங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அது மாதிரி இங்கே எவ்வளவு சார்ஜ் இருக்குதோ அதே மாதிரி இந்த சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணி ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்ட் பண்ணுதுன்னா மீனிங் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ரெண்டு சார்ஜும் இன்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா அவங்க ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அவ்வளோதான். சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி இன்னும் கூட நீங்கள் டெப்த்தாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜஸ் தான் இந்த Q1 சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுமா அப்படின்னா இல்லை, இங்கே இருக்கிற சார்ஜ் கூட இது மேலே கூட ஒரு ஆக்ட் பண்ணும். ஏன்னா கூலும்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட், கூலும்ஸ் லாவுடைய கான்செப்ட் என்னது, நியூட்டன் தேர்ட் லாவுக்கு ஒபே பண்ணுங்க. இந்த Q2 சார்ஜ் Q1 மேலே ஆக்ட் பண்ணும், இந்த Q1 சார்ஜ் Q2 மேலே ஆக்ட் பண்ணும். சரியா, உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஆனால் நான் இங்கே Q1 சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு மட்டும் நான் கேல்குலேட் பண்ணுறேன். சரிங்களா, உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் எப்படி கேல்குலேட் பண்ணுறேன் பாருங்கள். சிம்பிளாக இந்த Q1 மேலே Q2 சார்ஜ் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கேன். இதனுடைய ஃபோர்ஸ் என்னது, F12 வெக்டார். இதனுடைய கேல்குலேஷன் நீங்கள் போட்டுருக்கிறேன். The force on Q1 exerted by the charge Q2 is F12 vector equal to K என்றது கூலும் கான்ஸ்டன்ட், Q1 Q2 divided by R square 21 R cap 21. முடிஞ்சு போச்சா ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி இப்போ நீங்களே சொல்லிடுங்க. இப்போ Q3 என்ற சார்ஜ் Q1 மேலே ஆக்ட் பண்ணி ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ஃபோர்ஸு, F13 வெக்டார். அங்கே பாருங்கள், the force on Q1 exerted by the charge Q3 is F13 vector equal to Coulomb constant K. இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். Q1 Q3 எந்த சார்ஜ் ஆக்ட் பண்ணுதோ அந்த சார்ஜ் ப்ராடக்ட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. டிவைடட் பை R ஸ்கொயர் 31 R cap 31. முடிஞ்சு போச்சா? இங்கே நான் ஒரு அர்த்தம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே 13 போட்டால் இங்கே 31 மாற்றி போடணும். இதுக்கு மீனிங்கி the force on Q1 due to Q3ன்னு அர்த்தம். Q3ஆல் Q1 மீது ஏற்படுத்தப்பட்ட ஃபோர்ஸ்னு அர்த்தம். இதுக்கு மீனிங்கி சார்ஜ் 3லிருந்து 1 வந்தது அப்படின்னு அர்த்தம். இந்த யூனிட் வெக்டாரோடைய மீனிங் என்னென்னா, எங்கேருந்து எங்கே வந்தது அதனுடைய டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணும், அவ்வளோதான். அதனுடைய டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணும். இதுதான் சாமி மீனிங். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? Dear students, do you understand? ஓகே, இவ்வளோ தாங்க கான்செப்ட். இதே மாதிரி என்ன பண்ணும், இங்கே எவ்வளோ சார்ஜ் இருக்குதோ அதே மாதிரி இந்த Q1 மேலே ஆக்ட் பண்ணி ஃபோர்ஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் சூப்பர் பொசிஷன் சொல்கிறாங்க. அதனால தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் என்னது, டோட்டல் ஃபோர்ஸ். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். The force acting on the charge Q1 due to all other charges is given by bar. அப்போது F total equal to நான் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு ஃபோர்ஸும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் வெக்டார் சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ்ன்னு அர்த்தம். சரி, அந்த வெக்டார் சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச அந்த வேல்யூலாம் எடுத்துன்னு வந்து இங்கே இருக்கக்கூடிய இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டுனா எனக்கு இது மாதிரி மாறிடும். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் கூலும் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ டேக் அவுட்
எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிறது உள்ளே அப்படியே போட்டுடலாம். சிம்பிளுங்க. இப்படி தாங்க சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை கேல்குலேட் பண்ணும். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.